Hello friends, welcome to Easy Quick Samail. Today recipe pepper chicken. ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். வாங்க பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதோட மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுத்தெடுத்த பிறகு ஆறிய பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அவசியம் கிடையாது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரணும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 தண்டு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாய் வந்து கீரி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகும்போதே லைட்டாக தண்ணி விடும். அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலா இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனில் எல்லா மசாலையும் இறங்கின வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 50 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தோன்னா சிக்கன் சூப்பராக ட்ரையாக குக்காக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஈஸியாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.